நான் முதல்வர் திட்டம் தந்தவர். இப்படி தமிழ்நாட்டிற்கான பல்வேறு திட்டங்களை தந்திருக்கக்கூடிய தலைவர், இன்று தமிழ்நாட்டை முதன்மை மாநிலமாக மாற்றி காட்டி இருக்கக்கூடிய தலைவர் நம் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். லட்சக்கணக்கான பிள்ளைகள் பயன்பெறும் முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் தந்த தலைவர். மகளிரின் பொருளாதாரத்தை உயர்த்த விடியல் பேருந்து பயண திட்டம் தந்த தலைவர். இன்று தமிழ்நாட்டின் ஒவ்வொருவரின் கனவுகளையும் கேட்க உங்களுக்காக வருகை தருகிறார்கள். மக்களை தேடி மருத்துவம், நலம் காக்கும் ஸ்டாலின், முதியவர்களுக்கான அன்பு சோலை, மாற்றுத்திறனாளிகளுக்கும் முதியவர்களுக்கும் வீடு தேடி நியாய விலை பொருட்களை வழங்கும் தாயுமானவர் திட்டம் என பல திட்டங்களை தந்த தலைவர். எல்லாருக்கும் எல்லாம் எனும் மகத்தான திராவிட மாடல் ஆட்சியின் மூலம் இன்று தமிழ்நாட்டின் ஒவ்வொரு குடும்பங்களின் வாழ்க்கை தரமும் உயர்ந்திருக்கிறது. இன்று தமிழ்நாட்டினை மற்ற மாநிலங்கள் வியந்து பார்க்கிறது. சமூக நீதியை அடிப்படையாக கொண்டு திராவிட மாடல் ஆட்சியினை நடத்தி வரும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டு மக்களின் கனவுகளை கேட்க வந்திருக்கக்கூடிய தலைவர், மக்களின் கனவுகளை நிஜமாக்க வந்திருக்கும் தலைவர், திராவிட மாடல் அரசின் நாயகர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு கைத்தட்டல்கள் மூலம் நாம் வருக வருக என அன்புடன் வரவேற்பினை தெரிவிக்கலாம். விழாவிற்கு வருகை தந்துள்ள மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள், மதிப்பிற்குரிய தலைமை செயலாளர் அவர்கள், மதிப்பிற்குரிய கூடுதல் தலைமை செயலாளர், மதிப்பிற்குரிய நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், அரசு உயர் அலுவலர்கள், மக்கள் என உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். இந்த இனிய விழாவில் தொடக்கமாக தமிழ் தாய் வாழ்த்து அனைவரையும் எழுந்து நிற்க அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நீராறும் கடலுடுத்த நிலமடந்த கெளிலொழும் சீராரும் வதனமென திகழ் பரத கண்டமிதில் தெக்கணமும் அது சிறந்த திராவிடன திருநாடும் தக்க சிறு பிறை நுதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போலனை துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனகே தமிழனகே உன் சீரிழமை திரவியன் செயல் மறந்து வாழ்த்ததுமே வாழ்த்ததுமே வாழ்த்ததுமே. நன்றி. தமிழ்நாட்டின் ஒவ்வொரு குழந்தையும் கல்வி கனவு காணட்டும், ஒவ்வொரு இளைஞரும் எதிர்காலம் பற்றி கனவு காணட்டும், ஒவ்வொரு குடும்பமும் தனது அடுத்த கட்ட உயர்வு பற்றி கனவு காணட்டும். இதனை நிறைவேற்ற நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இருக்கிறார்கள். 2021 கனவுகளுடன் மக்கள் வாக்களித்தார்கள். மே 7, 2021 விடியல் பிறந்தது. திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் மாண்புமிகு முதலமைச்சராக பொறுப்பேற்றார்கள். அன்று முதல் இன்று வரை ஓய்வில்லாமல் உழைத்து வருகிறார்கள். சாதாரண உழைப்பு அல்ல.
அசாதாரணமான உழைப்பு. கனவுகளுடன் ஓடத் தொடங்கினார். ஒவ்வொரு நாளும் காலை 5 மணிக்கு எழுந்து தொல்காப்பியர் பூங்காவில் நடைபயிற்சி செல்லும் போதும் பொதுமக்களை சந்தித்து உரையாடும் தலைவர். காலை 10 மணிக்கு தலைமைச் செயலகம் அல்லது அரசு நிகழ்ச்சியில் பங்கேற்று மக்கள் நலப்பணிகளை மேற்கொள்ளும் முதலமைச்சர். முத்தாய்ப்பான திட்டங்களின் செயல்பாடுகள் பற்றிய ஆய்வுக் கூட்டங்கள், புதிய திட்டங்களின் உருவாக்கத்திற்கான கலந்தாய்வுகள் என எந்நேரமும் ஓடிக்கொண்டிருக்கும் மகத்தான தலைவர். மக்களின் தேவைகளை அறிவதற்காகவே முதல்வரின் முகவரி என்ற புதிய துறையை 2021 ஏற்படுத்தி தன் நேரடி பார்வையில் வைத்திருக்கும் தலைவர் நம் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். 4.5 ஆண்டுகளில் தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களுக்கும் பலமுறை சென்று மக்களுக்கான நலத்திட்டங்களை நேரடியாக வழங்கிய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வெளியூர் சென்று இரவு 12 மணிக்கு வீடு திரும்பினாலும் மறுநாள் களைப்பின்றி தன் வழக்கமான மக்கள் பணிகளை தொடரும் ஒரே தலைவர் நம் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். இப்படி ஒரு தலைவர் உழைத்துக் கொண்டிருப்பதால் தமிழ்நாட்டிற்கு கிடைத்தவை என்ன தெரியுமா? இந்தியாவிலேயே இரட்டை இலக்க வளர்ச்சி விகிதத்தை எட்டிக்காட்டியுள்ள ஒரே மாநிலம் தமிழ்நாடு. மொத்த மாநில உள்நாட்டு உற்பத்தியில் 16% தமிழ்நாடு இந்தியாவில் நம்பர் 1. உயர்கல்வி மாணவர் சேர்க்கையில் நம்பர் 1 தமிழ்நாடு. மின்னணு ஏற்றுமதியில் தமிழ்நாடு முதலிடம். புத்தாக்க தொழில்கள் தரவரிசை பட்டியலில் 2018 கடைசி இடத்தில் இருந்த தமிழ்நாடு திராவிட மாடல் ஆட்சியில் முதலிடம். பெண் காவல் அதிகாரிகளை அதிகம் பெற்றுள்ள மாநில பட்டியலில் தமிழ்நாடு முதலிடம். அரசு மருத்துவமனைகளில் அதிக மருத்துவர்களை கொண்ட மாநிலமும் தமிழ்நாடு. அதிகமான சதுப்பு நிலங்களை கொண்ட மாநிலமும் தமிழ்நாடு. வறுமை ஒழிப்பில் முதலிடம். அதிக தொழிற்சாலைகளை கொண்ட முதல் மாநிலம் தமிழ்நாடு. அதிக பணியாளர்களையும் பெண் பணியாளர்களையும் கொண்ட மாநிலம் தமிழ்நாடு என நம்பர் 1 மாநிலமாக இன்று நம் தமிழ்நாட்டினை மாற்றி காட்டியிருக்கிறார்கள் நம்பர் 1 மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அன்று கண்ட கனவுகள் இன்று நிறைவேறி இருக்கின்றன. இதேபோல் இந்த விழாவின் தொடக்கமாக இவ்விழாவின் மூலம் உங்களின் கனவுகளும் நிறைவேற இருக்கின்றன. ஒவ்வொரு குடும்பத்தின் கனவும் தமிழ்நாடு அரசால் திட்டங்களின் மூலம் நிறைவேற்றப்பட்டு வருகிறது. மகிழ்ச்சி எனும் ஒற்றை வார்த்தை தமிழ்நாட்டின் குடும்பங்களில் நிறைந்திருக்கிறது. திராவிட மாடல் அரசால் மக்கள் பெற்றுள்ள மகிழ்ச்சியை திரையில் காணொளியாக பார்க்கலாம். மகிழ்ச்சி என்ற சொல்லுக்கு வேறு சொற்கள் எழுதுக. சாரிடா. ஐந்து வருட கால மகிழ்ச்சி. இந்தியாவின் சூப்பர் ஸ்டார் ஸ்டேட் தமிழ்நாடு. இங்கிருந்து மட்டும்தான் வரலாற்று சிறப்புமிக்க திட்டங்கள் உருவாக முடியும். நாட்டிலேயே முதன்முறையாக வரலாற்று சிறப்புமிக்க திட்டமான உங்க கனவை சொல்லுங்க திட்டம் தொடங்கி வைக்கப்பட உள்ள இந்த விழாவில் வரவேற்புரையாற்றி திட்டம் குறித்த விளக்கமளிக்கவும் மதிப்பிற்குரிய தமிழ்நாடு அரசின் தலைமை செயலாளர் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். உங்க கனவை சொல்லுங்க திட்டத்தை தொடங்கி வைக்க வருகை தந்திருக்கும் மாண்புமிகு முதலமைச்சர் உள்ளிட்ட அனைவருக்கும் எனது காலை வணக்கங்கள். மாண்புமிகு முதலமைச்சர் தலைமையில் தமிழ்நாடு அரசு கடந்த 5 ஆண்டுகளாக பல்வேறு உன்னத மக்கள் நலத்திட்டங்களை வெற்றிகரமாக செயல்படுத்தி வருகிறது. குழந்தைகளுக்கு காலை உணவு திட்டம், மாணவர்களுக்கு
தமிழ் புதல்வன் புதுமை பெண் திட்டம், கல்லூரி மாணவர்களுக்கு மடிக்கணினி திட்டம், தாய்மார்களுக்கு கலைஞர் உரிமை தொகை, விடியல் பயணம், முதியோருக்கு தாய் மாணவர் திட்டம், அன்பு சோலை. இதெல்லாம் ஒரு சாம்பிள் தான். இந்த திட்ட பயன்கள்லாம் சிந்தாமல் சிதறாமல் மக்களை சென்று அடைகின்றனவா? ஒவ்வொரு குடும்பத்திற்கும் எதிர்காலத்தை பற்றி என்ன கனவுகள் இருக்கிறது? 2030ஆம் ஆண்டில் தமிழ்நாடு $1 trillion பொருளாதாரத்தை அடைய வேண்டும் என்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஒரு இலக்கு நிர்ணயித்திருக்கிறார்கள். அதை அடையும் போது தமிழ்நாடு மேலை நாடுகளுக்கு இணையாக ஒரு வளர்ச்சி அடைந்த மாநிலமாக மாறும். அப்பொழுது தமிழ்நாடு மக்களின் எதிர்கால கனவுகளை முழுமையாக நிறைவேற்ற வேண்டும் என்பதுதான் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் எண்ணம், குறிக்கோள். இதற்காக தான் ஒரு முன்னோடி திட்டமாக உங்க கனவை சொல்லுங்க என்ற திட்டத்தை அறிவித்து இன்று அதை தொடங்கி வைக்க மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வந்துள்ளார்கள். கோ டு த பீப்புள் அண்ட் லேர்ன் ஃப்ரம் தம் என்றார் சீனாவின் மாபெரும் புரட்சியாளர் மாசேதுங். அதாவது மக்களிடம் செல்லுங்கள், அவர்களிடம் கற்றுக்கொள்ளுங்கள் என்றார். இந்த திட்டத்தில் 50,000 வாலண்டியர்ஸ், தன்னார்வலர்கள் வீடு வீடா சென்று ஒவ்வொரு குடும்பத்திடமும் அரசு திட்டங்கள் அவர்களுக்கு கிடைத்திருக்கிறதா, அந்த பயன்கள் அவர்களுக்கு வந்திருக்கிறதா என்று தெரிந்து கொண்டு உறுதி செய்வார்கள். அதே போல அந்த குடும்பத்திடம் எதிர்காலத்தில் உங்களுக்கு அரசாங்கத்திடம் என்ன எதிர்பார்ப்பு இருக்கிறது, என்ன தேவைகள் இருக்கிறது என்பதும் கேட்டறிவார்கள். கிட்டத்தட்ட 1,91,00,000 குடும்பங்களை அவங்க ஜனவரி 31க்குள்ள சந்திக்க போறாங்க. அதன் பின்னர் அந்த குடும்பங்களுக்கு கனவு அட்டைன்னு ஒன்று கொடுப்பாங்க. படிப்படியாக அவங்க கொடுத்துருக்க தேவைகளை ஒவ்வொன்றா நிவர்த்தி செய்வதற்கு ஒரு சிறப்பு அலுவலர் தலைமையில் அலுவலர் குழு மாநில அரசில் அமைக்கப்பட்டு இதுக்கு ஒவ்வொரு கனவும் கண்காணிக்கப்படும். இந்த திட்டத்தில் மாவட்ட அளவில் வளர்ச்சி திட்டங்கள், அதே மாதிரி மாநில அளவில் ஒரு தொலைநோக்கு திட்டம், இதெல்லாம் தயாரிப்பதும் அடங்கும். பொதுவாக நம்ம திட்டங்கள் செயல்படுத்தும் போது, உருவாக்கும் போது மாவட்ட அளவிலையோ மாநில அளவிலையோ இல்லை துறை வாரியாக பண்ணுவோம். முதல் முறையாக குடும்பங்களை ஒரு யூனிட்டாக வைத்து கொண்டு ஒவ்வொரு குடும்பத்துக்கிட்டையும் உங்கள் தேவைகள் என்னன்னு தெரிந்து ஒரு மாபெரும் மிகவும் புதுமையான ஒரு திட்டம் இப்போ உருவாக்கப்பட்டுள்ளது. இது போன்ற ஒரு திட்டம் எந்த மாநிலத்திலும் கிடையாது. உண்மையிலேயே இது ஒரு முன்னோடி திட்டம், முன்னேற்றத்திற்கான திட்டம். இந்த திட்டத்தை தொடங்கி வைத்து சிறப்புரையாற்ற வருகை தந்திருக்கும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறேன். இவ்விழாவிற்கு வருகை தந்திருக்கும் மாண்புமிகு அமைச்சர், பாராளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், திட்டத்தை செயல்படுத்த போகும் தன்னார்வலர்கள், சுய உதவிக்குழு உறுப்பினர்கள், கூடுதல் தலைமைச் செயலாளர் வருவாய்த்துறை, மாவட்ட ஆட்சியர், அரசு அலுவலர்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். மேலும் அனைத்து மாவட்டங்களிலிருந்து காணொளி வாயிலாக இணைந்திருக்கும் மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள், மாவட்ட ஆட்சியர்கள், இத்திட்டத்தின் மையமாக இதயமாக திகழும் பொதுமக்கள், ஊடகத்துறை நண்பர்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்று அமர்கிறேன். நன்றி, வணக்கம். மதிப்பிற்குரிய தலைமை செயலாளர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. தற்போது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை சிறப்பிக்கும் தருணம். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு மதிப்பிற்குரிய திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் நினைவு பரிசு வழங்கி சிறப்பிப்பார்கள். நீர்வளமும் அதிக தொழிற்சாலைகளையும் கொண்ட திருவள்ளூர் மாவட்டத்தை பறைசாற்றும் விதமான நினைவு பரிசு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களிடம் வழங்கப்படுகிறது. நன்றி. தமிழ்நாட்டில் உள்ள 1,91,00,000 கிராமப்புற மற்றும் நகர்ப்புற பகுதிகளில் உள்ள குடும்பங்களை சந்தித்து அவர்களின் கனவுகளை கேட்டறிந்து அதற்கேற்ப திட்டங்களை உருவாக்கி அவர்களின் கனவுகளை நிறைவேற்றவும் 2030ஆம் ஆண்டிற்குள் மக்களின் கனவுகளை சாத்தியப்படுத்த உங்க கனவை சொல்லுங்க எனும் வரலாற்று சிறப்புமிக்க திட்டத்தினை தொடங்கி வைத்து லட்சணியை வெளியிட்டு சிறப்பிக்க திராவிட மாடல் அரசின் நாயகர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை உங்களின் கைத்தட்டல்களுடன் அன்புடன் அழைக்கிறோம்.
உங்க கனவை சொல்லுங்க. லட்சணை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களால் வெளியிட்டு சிறப்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் உங்க கனவை சொல்லுங்க இத்திட்டம் பற்றிய சிறப்பு காணொளி உங்கள் பார்வைக்கு. அன்புள்ள சிஎம், என்னோட கனவு என் பொண்ணு என் குடும்பத்தோட முதல் தலைமுறை ஐஐடி இன்ஜினியர் ஆகும். அதுக்கு ஒரு கோச்சிங் கிளாஸ் எங்க ஊருக்கே வந்தா மதிப்பிற்குரிய சிஎம் ஐயா அவியலுக்கு என் மவன் இந்த அடுப்புங்கிற புகையிலையும் மிஷின் சத்தத்திலையும் படிக்க முடியாம ரொம்ப அவதிப்படுறான். என் மவன் நிம்மதியா படிக்க ஒரு ரூம் கிடைச்சா. அன்புள்ள சிஎம் அண்ணா, எனக்கு கேக் பிஸ்கட் எல்லாம் பண்ண ரொம்ப ஆசை. என் கனவு நானே ஒரு பேக்கரி, அதுவும் என் பொண்ணு பேர்ல திறந்தா. சிஎம் ஐயா, எனக்கு வேகமா போய் நிறைய மீன் பிடிக்க மோட்டர் போட்டு கிடைச்சா. அன்புள்ள சிஎம், என் கனவு என்னன்னா நான் வேலை செய்யற அந்த ஃபேக்டரி மாதிரியே சொந்தமா ஒரு ஃபேக்டரி திறந்தா. சிஎம் ஐயா, விலங்கி நிக்கிற கருதை வெரசா சந்தைக்கு அனுப்புறதுக்கு ஒரு கருதை இருக்கிற மிஷின் கிடைச்சா. உங்க கனவோட ரெடியா இருங்க. உங்க கனவை நனவாக்க உங்க வீடு தேடி வருது உங்க அரசு. உங்க கனவை சிஎம் கிட்ட சொல்லுங்க. உங்க கனவை சொல்லுங்க. கோடி குடும்ப கனவுகள் நிறைவேற்றுவதற்கான தொடக்கம். தமிழ்நாட்டு மக்களின் கனவுகளை கண்டறிய 50,000 தன்னார்வலர்களை தமிழ்நாடு அரசு இப்பணியில் ஈடுபடுத்த உள்ளது. ஒவ்வொரு வீட்டிற்கும் நேரடியாக சென்று தரவுகளை சேகரிக்க உள்ளனர் தன்னார்வலர்கள். தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவனம் மூலம் மேற்கொள்ளப்பட உள்ளது. இதுவே சிறப்பு. தன்னார்வலர்கள் அனைவரும் மகளிர். தற்போது தன்னார்வலர்களுக்கான கிட்டினை வழங்கி சிறப்பிக்க மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். உங்களின் கனவுகளை கேட்க வரும் தன்னார்வலர்களுக்கான கிட் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களால் வழங்கப்படுகிறது. தன்னார்வலர் பவித்ரா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். ஒரு பெண்ணிற்கு தான் ஒரு குடும்பத்தின் தேவை எளிதாக புரியும். அதற்காகவே அனைத்து தன்னார்வலர்களையும் மகளிராக தமிழ்நாடு அரசு நியமித்திருக்கிறது. தன்னார்வலர் சீதா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். ஒவ்வொரு வீடிற்கும் இவர் பயணிக்க இருக்கிறார். உங்களின் கனவு என்ன என்பதை தெரிந்து கொள்ள இருக்கிறார். அரசிற்கு சொல்லக்கூடிய தன்னார்வலருக்கான கிட் வழங்கப்படுகிறது. தன்னார்வலர் விஜயலட்சுமி அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். உங்க கனவை சொல்லுங்க இத்திட்டத்திற்கான படிவம், ஐடி கார்டு, சிம் கார்டு, தொப்பி உள்ளிட்டவை இந்த கிட்டில் உள்ளது. இதனை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தன்னார்வலர்களுக்கு வழங்குகிறார்கள். அங்கலட்சுமி அவர்களை அன்புடன் அழைக்கிறோம்.
மகளிர் சுய உதவிக்குழுவினை சேர்ந்தவர்களும் சமுதாய தன்னார்வலர்களும் இப்பணியில் ஈடுபட உள்ளனர். தன்னார்வலர்களுக்கான கிட்டினை வழங்கிய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். இவ்விழாவின் மிக முக்கியமான ஒரு தருணம். ஒவ்வொரு மக்களும் தங்கள் குடும்பத்தில் ஒருவராகவே நம் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை கருதுகிறார்கள். தங்கள் கனவுகளை இதோ மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களிடம் நேரடியாக தெரிவிக்க மக்கள் வருகை தர இருக்கிறார்கள். திருவள்ளூர் மாவட்டத்தை சேர்ந்த கவிதா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். உங்களின் கைத்தட்டல்களோடு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களிடம் கவிதா அவர்கள் தன் கனவினை தெரிவிக்க இருக்கிறார்கள். மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் ஐயா அவர்களுக்கு வணக்கம். மற்ற அதிகாரி அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் கவிதா. நான் திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி வட்டம் ஏலியன்பேடு கிராமத்திலிருந்து வருகிறேன். என் கணவர் ஒரு கூலி தொழிலாளி. எனக்கு 2 மகள்கள் உள்ளன. நான் மகளிர் சுய உதவி குழுவில் ஊக்குனராக இருக்கிறேன். மகளிர் சுய உதவி குழு மூலம் நான் கடன் வாங்கி மெஸ் வச்சு நடத்தி கொண்டு வருகிறேன். கலைஞர் ஐயாவின் மகளிர் உரிமை தொகையை நான் பெற்று வருகிறேன். மகளிர் விடியல் பேருந்து பயணத்தில் நானும் என் மகளும் பயணம் செய்கிறோம். கலைஞர் நல உதவி திட்டத்தை நாங்கள் நிறையாக பயன்பெற்று வருகிறோம். இப்படி அரசின் பல திட்டத்தை நாங்கள் பயன்பெற்று வருகிறோம். ஐயா, எங்களுக்கு ஒரு கனவு. எங்கள் ஊர் கிராமத்தில் 60க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் இருக்கிறாங்க. பட்டா இல்லாம இருக்கிறாங்க 60 குடும்பங்களும். அவங்களுக்கு பட்டா வழங்குமாறு தங்களை கேட்கிறோம். நீங்க உங்க ஆட்சியில எங்களுக்கு அனைவருக்கும் இலவச பட்டா வழங்குமாறு உத்தரவு விட்டிருக்கீங்க. அதனால எங்க கிராமத்திற்கு 60க்கும் மேற்பட்ட வீட்டுகளுக்கு பட்டா வழங்குமாறு மிக பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம் ஐயா. கவிதாமா, நல்லா பேசுனீங்க. வாழ்த்துக்கள். உங்களுக்கு 6 திட்டங்கள் மூலம் நம்ம அரசு உதவிகள் செஞ்சிருக்கு இல்லையா? 6 திட்டங்கள் வந்து சேர்ந்துட்டு இருக்கு. இப்போ நீங்க சொன்ன பட்டா பிரச்சனை, இப்போ நம்ம ஆட்சிக்கு வந்த உடனே தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய கோரிக்கை, அது ஒரு கோரிக்கை. எங்கே போனாலும் மனு கொடுக்குறாங்க. நீங்கள் பேசுன மாதிரியே பல இடங்களில் பெண்கள் ஆண்கள் எல்லாம் மனு கொடுப்பாங்க. அதெல்லாம் பரிசீலித்து இது வரைக்கும் தமிழ்நாட்டு வரலாற்று இல்லாத அளவுக்கு இதுவரை 23 லட்சம் பேருக்கு பட்டா கொடுத்துருக்குறோம். 23 லட்சம் பட்டா கொடுத்துருக்குறோம். அதனால் கவலைப்படாதீங்க. உடனே ஆட்சித்தலைவர்கிட்ட கலந்து பேசி விரைவில் உங்களுக்கு பட்டா கிடைக்கும். தைரியமாக இருக்கும். ஓகேவா? நன்றி. கவிதா அவரின் கனவினை கேட்டு அதனை நிறைவேற்றியுள்ளார்கள் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். அதற்கான படிவத்தினையும் பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். திருவள்ளூர் மாவட்டத்தை சேர்ந்த பிரியங்கா அவர்களை கனவினை சொல்ல அன்புடன் அழைக்கிறோம். மாண்புமிகு தமிழக முதல்வர் ஐயா அவர்களுக்கு வணக்கம். என் பேர் பிரியங்கா. நான் திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி வட்டம் கீழ்மேனி கிராமத்திலிருந்து வந்திருக்கேன். நான் பொன்னேரியில் இருக்க LNG காலேஜ் BSc கம்ப்யூட்டர் சயின்ஸ் 3rd இயர் படிக்கிறேன். மாண்புமிகு தமிழக முதல்வர் ஐயா அவர்களோட வழங்கிய திட்டத்தில் புதுமை பெண் திட்டத்தில் எனக்கு மாதம் 1000 ரூபாய் கிடைக்குது. இந்த 1000 ரூபாயில என்னோட தேவைகளை நானே பூர்த்தி செஞ்சுக்கிறேன். இது மட்டும் இல்லாமல் எனக்கு என்னுடைய காலேஜில் ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க. எனக்கு இப்போ 3rd இயர்ன்றதுனால லேப்டாப்பும் கொடுத்துருக்காங்க. லேப்டாப்பும் நான் வாங்கிட்டேன். நன்றி ஐயா. அதுக்கப்புறம் என்னோட அப்பா ஒரு விவசாயி. அவருக்கு மானியத்தில் எங்களுக்கு ஒரு டிராக்டர் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய திட்டத்தில் நாங்கள் பயன்பெற்றிருக்கோம். மேலும் ஐயா, எனக்கு ஒரு கனவு. அந்த கனவு எங்களுடைய கிராமத்தில் மினி பஸ் வேண்டுங்க ஐயா. அது கிடைச்சதுன்னா எங்களுக்கு ரொம்ப உதவியா இருக்குங்க ஐயா. நன்றி. பிரியங்கா தானே உங்க பேரு? பிரியங்கா, வாழ்த்து. கிட்ட வாங்க. நல்லா பேசுனீங்க. உங்க கோரிக்கை நான் பார்த்துக்கிறேன். லேப்டாப்லாம் வந்துச்சு உங்களுக்கு? வாங்கிட்டீங்க? எப்போ எங்கே வாங்கினீங்க? யார்கிட்ட போய் வாங்கினீங்க? எந்த இடத்துல போய் வாங்கினீங்கன்னு? எங்கே போய் வாங்கினீங்கன்னு?
காலேஜ்ல வாங்கினேன். காலேஜ் எந்த காலேஜ் படிக்கிறீங்க? எல்என்சி காலேஜ். எந்த ஏர்? தேர்ட் இயர் பொன்னேரி. அப்படியே வாழ்த்துக்கள், நல்லா படிங்க. நீங்க சொன்ன கோரிக்கை இந்த மினி பஸ் சொல்றீங்க, ஆமாங்க. அது என்னன்னு பார்த்து விசாரிச்சு உடனே நடவடிக்கை எடுக்கக்கூடாது, கவலைப்படாம நல்லா படிங்க. வாழ்த்துக்கள். தனக்கான கனவாக இல்லாமல் கிராமத்திற்கான கனவினை தந்திருக்கிறார்கள் கவிதா பிரியங்கா அவர்கள். தொடர்ந்து திருவள்ளூர் மாவட்டத்தை சேர்ந்த கற்பகம் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். ஐயா, என்னோட வணக்கம். நான் வந்து திருவள்ளூர் மாவட்டத்தில் ஆண்டாரமுலம் கிராமத்திலேருந்து வந்திருக்கேன். என் பேர் கற்பகம். நாங்கள் வந்து பயணம் செய்யும்போது கவர்மெண்ட் பஸ்ஸில் பயணம் செய்கிறோம். நாங்கள் மகளிர் குழுவில் நான் வந்து முக்கத்தொகை வாங்கி 1000 ரூபாய் வாங்கி என்னோட கனவுகள் நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம். அதே மாதிரி மக்கள் குழுவில் நான் லோன் வாங்கி என் பிள்ளைங்களுக்கு நான் பயன்படுத்தி இருக்கிறேன். 4 பிள்ளைங்க எனக்கு இருக்கிறது. 4 பேருக்கும் நான் தொகையை வாங்கி நான் பயன்படுத்தி இருக்கிறேன். அதை மாதிரி நிலவர அட்டையில் நான் காசு வாங்கி என் பிள்ளைய படிக்க வச்சிருக்கிறேன். அதே மாதிரி ஒரு குழு கணக்கட்டையில் நான் பயன்படுத்தி எல்லாத்தையும் நான் முடிச்சிருக்கிறேன். ஐயா அவர்களே, என்னோட கனவு எங்கள் வீட்டுக்காருக்கு வந்து எங்களுக்கு ஓழைப்பு வரும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். அதே மாதிரி இன்னொரு கனவு இருக்குது. அந்த கனவை எங்களுக்கு நிறைவேற்றி கொடுக்கும்படி தாழ்மையோட ஐயாவை கேட்டுக்கொள்கிறேன். எங்கள் ஊருக்கு பாலத்தில் மழை வந்தால் ஆண்டார் கிராமத்து ஆரணி பாளையத்தில் மழை வந்துச்சிங்கன்னா எங்களுக்கு எந்த பக்கமும் போக முடியாது, எந்த வழியும் தெரியாது. ஒரே தீவு மாதிரி இருக்கும். அந்த தீவில் தான் நாங்கள் இருப்போம். அப்போ வந்து மக்கள் கஷ்டத்தை ரொம்ப கஷ்டப்படுவோம். பிள்ளைங்க வந்து பள்ளிக்கூடம் போக முடியாது. அதே மாதிரி கர்ப்பங்களும் அந்த பக்கம் இந்த பக்கம் எந்த பக்கமே போக முடியாது எங்களால். அதனால வந்து தாழ்மையோட ஐயா அவர்களே நான் கேட்டுக்கொள்ளுகிறேன். எங்களுக்கு ஒரு பாலம் கட்ட கொடுக்க மாதிரி நாங்கள் அன்புடன் வரவோர்கோட கேட்டுக்கொள்கிறோம். இதோட என்னுடைய பட்டுகிறேன். வணக்கம். கற்பகம் அம்மா, கற்பகம் உங்க பேர் இல்லையா? கற்பகம் தானே? கற்பகம், சரி. உங்க வீட்டில் பள்ளிக்கு போகிற குழந்தைங்க இருக்காங்களா? பசங்க வேலைக்கு போறாங்க. பேரனா? இல்ல, என் பிள்ளைங்க. பிள்ளைங்களா? 2 பிள்ளைங்க இருக்காங்க. என்ன படிக்கிறாங்க? ஒருத்தர் காலேஜ் முடிச்சிருக்கா, ஒருத்தர் 10வது தான் படிச்சிருக்கான். கூலி வேலை தான் செய்யறோம் நாங்க. இந்த காலேஜ் போற பையனுக்கு மாசம் 1000 ரூபாய் கிடைக்குதா? காலேஜ் போறாங்க. 1000 ரூபாய் வாங்குறேன் ஐயா. 1000 ரூபாய் வாங்குறேன், மகத்துக்கு வாங்குறேன். தமிழ் புதலும் திட்டத்துல அதெல்லாம் வாங்கல இல்லையா? படிச்சு முடிச்சுட்டாங்க. ஸ்காலர்ஷிப் எல்லாம் முடிச்சுட்டாங்க. படிச்சு முடிச்சுட்டாங்க. பேரம் பேத்தியெல்லாம் இருக்காங்க. சரி, இந்த பாலம் இது சொன்னீங்க, அது என்னங்கிறத பார்த்து, அது இந்த உள்ளாட்சியா ஊராட்சி நகராட்சியா? அது ஹைவேஸ் ஒரு நெடுஞ்சாலைத்துறையில். அது என்னன்னு விசாரிச்சு பார்க்க சொல்றேன். நீ தைரியமா இருங்க, பண்ண சொல்றோம். திருப்தியா போங்க. பார்க்க சொல்ல. கற்பகம் அவர்களை தொடர்ந்து மற்ற மாவட்டங்களில் இருந்தும் கனவுகளை சொல்ல மக்கள் வருகின்றனர். ராணிப்பேட்டை மாவட்டத்தை சேர்ந்த அமுதா அவர்கள். மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா அவர்களுக்கு வணக்கம். இங்கு கூடியிருக்கும் அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் வணக்கம். நான் ராணிப்பேட்டை மாவட்டம் காவேரிப்பாக்கம் ஒன்றியம் கரிவேடு ஊராட்சி சித்தஞ்சி கிராமத்திலேருந்து வரேன். இப்போ ஐயா வந்து நீங்கள் என்னென்ன பயனடைஞ்சிங்கன்ட்டு கேட்டாங்க. இப்போ ஐயா வந்து மகளிருக்காக பல திட்டங்களை கொடுத்துருக்காங்க. அதில் வந்து நான் பயனடைஞ்சதை சொல்கிறதுக்காக வந்திருக்கிறேன். இப்போ வந்து மகளிர் உரிமை தொகை அது நான் வாங்குறேன், அதில் பயனடைஞ்சிருக்கிறேன். அதில் வந்து 500 ரூபாய் சேமிப்பு தொகையாக மகளிர் குழுவில் கட்டின்னு வந்திருக்கிறேன். அதுக்கடுத்தது வந்து மகளிர் விடியல் பயணம் அதுலேயும் நான் பயனடைஞ்சிருக்கிறேன். அதில் 500 ரூபாய் சேவிங்ஸ் இருக்குது மாதம். அதுவும் குடும்ப செலவிற்காக பயன்படுது. நலம் காக்கும் ஸ்டாலின் அதில் வந்து ஐயா அவர்கள் வந்து உடல் பரிசோதனை ஃப்ரீயாக எல்லாமே செஞ்சுருக்காரு. அதுவும் எங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்ததுங்க ஐயா. நான் உடல் பரிசோதனை செஞ்சுக்கிட்டேன், எங்கள் வீட்டுக்காரரும் செஞ்சுருக்கிறாரு. அதுக்கடுத்தது வந்து ஆர்சிட்டியில் போயிட்டு காளான் வளர்ப்பு அது போயிட்டு ஃப்ரீயாக நாங்கள் வந்து பயிற்சி எடுத்துக்கிட்டோம். அதுவும் பயனடைஞ்சது. மகளிர் சுய உதவிக்குழு மூலயமா வந்து லோன் வாங்கி ஒரு மாவு மிஷின் வாங்கி நான் மாவு அரைக்கிறேங்க ஐயா. அது மூலயமாவும் நான் நல்லா பயனடைஞ்சிருக்கிறேங்க ஐயா. ஐயா எனக்கு ஒரு கனவுங்க ஐயா. இப்போ எங்கள் குடும்பத்துலேருந்து எங்கள் வீட்டுக்காரர் வந்து மேஸ்திரிங்க ஐயா. அவருக்கு வந்து அவர் பெரிய மேஸ்திரி. வீடு எடுத்து செய்யணுன்னா அவருக்கு காசு இல்லைங்க ஐயா. அதனால் வந்து எங்களுக்கு ஒரு வங்கி கடன் பெற்று தருமாறு ஐயா அவர்களை பண்புடன் கேட்டுக்கொள்கிறேங்க ஐயா.
பல இதில் பலன் அடைஞ்சிருக்கீங்க இல்லையா நீங்க? பயனடைஞ்சிருக்கிறேங்க ஐயா. பல திட்டம் மகளிர் சுய உதவிக்குழு இருக்கீங்க. ஆமா சார். எத்தனை வருஷம் மகளிர் சுய உதவி? நான் 15 வருஷமா இருக்கேன் ஐயா. சுய உதவிக்குழு பேர் என்ன? கங்கை அம்மன் மகளிர் சுய உதவிக்குழு. நான் ஊக்குனரா இருக்கிறேங்க ஐயா. அதுல மானியம் லோன்லாம் வாங்குறீங்களா? மானிய லோன்லாம் வாங்கலங்க ஐயா. ஏன்? நான் வந்து எம்பிசிங்க ஐயா, அதனால எங்களுக்கு மானிய லோன் இல்லைங்க ஐயா. அதையும் கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்குங்க ஐயா. எல்லா தரப்பினருக்கும் மானிய லோன் கொடுத்தா நல்லா இருக்குங்க ஐயா. எல்லாமே கொடுத்தா நல்லா இருக்கும் சார். எஸ்சி எஸ்டிக்கு மட்டும் கொடுத்தா நாங்களாம் எங்க சார் போறது? இப்ப வங்கி கடன்ட்டு நாங்க பேங்க்குக்கு போறோம், மானியத்துல கொடுக்குறாங்களா லோன்ட்டு கேக்குறாங்க. இல்லம்மா நம்ம நேரடி கடன் தான் வாங்கி கட்டணும். இப்ப எஸ்சி எஸ்டிங்களுக்கு வந்து தாட்கோ மூலியமா லோன் வாங்கி கொடுக்குறோம், அவங்களுக்கு மானியத்துல கிடைக்குது. எங்க எம்பிசி பிசிங்களுக்கு எல்லாம் கிடைக்கிறதுங்களா ஐயா? அதையும் கொஞ்சம் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். அடுத்தது வந்து இந்த நிச்சயமா பண்றோம். சரிங்க ஐயா. பண்றோம். அதுக்காக தான் இந்த கூட்டமே நடக்குது. இவ்வளவும் பண்ணி குறைக்கு பார்த்தீங்களா உங்களுக்கு? ரைட். சரிங்க ஐயா. ரைட் ரைட் ரைட். நன்றிமா. உங்க பேரு? அமுதாவன். கொடுத்துருங்க. வாழ்த்துகள். வாழ்கம்மா. அமுதா வாழ்க. தொடர்ந்து காஞ்சிபுரம் மாவட்டத்தை சேர்ந்த சங்கீதா அவர்களை அழைக்கிறோம். மதிப்பிற்குரிய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு, ஐயா அவர்களுக்கு வணக்கம். இங்கு இருக்கும் அனைவருக்கும் வணக்கம். என்னோட பேர் சங்கீதா, காஞ்சிபுரம் மாவட்டம் அரசங்கால் கிராமத்திலிருந்து வந்துட்டு இருக்கேன். மகளிர் சுய உதவி குழுல ஊக்குனராக இருக்கேன். கடந்த 10 வருஷமா ஊக்குனராக இருந்து அந்த குழு மூலயமா என்னோட தொழில், அதாவது வாழ்வாதாரத்துக்காக